வேண்டிய அதிகாரிகளை போட்டிருக்கான்னு சொன்னாங்க. வேண்டிய ஃபைனான்ஸ் செக்ரட்டரி எனக்கு வேண்டிய அதிகாரியா, இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி எனக்கு வேண்டிய அதிகாரியா, இல்ல மின்துறைக்கு வேண்டிய அதிகாரியா? கடந்த 5 ஆண்டுகளில் பணியிட மாற்றமாக இருந்தாலும், பணி உயர்வாக இருந்தாலும், புதிய பணியிடங்களாக இருந்தாலும் வெளிப்படத்தன்மையோடு திராவிட மாடல் அரசு நடந்தது. கடந்த திமுக அரசின் மீது துறை ரீதியான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதற்கு அவரிடத்தில் எந்தவித முகாந்திரமும் இல்லை. அவர் வெளியிட்ட அந்த வெள்ள பேப்பர்ல கடந்த 5 ஆண்டுகளும் திராவிட மாடல் அரசினுடைய சாதனைகளை பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறார். இன்றைய மின்துறை அமைச்சர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரத்தோட பதில் சொல்றார். பொதுவா போற வழியில பணியிட மாற்றம், பணி உயர்வு, இதுக்கெல்லாம் பார்ட்டி பண்ட் வசூல் பண்ணாங்க அப்படின்னு சொல்றது மிக மிக தவறானது. எங்களுடைய முதலமைச்சருடைய மகனையும் மருமகனையும் அவருடைய நண்பர்களையும் இழுத்து இன்று அவர் காலையிலே பேசியிருக்கின்றார். நிச்சயமாக நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். நீ அடுத்த முறை அவரை பார்க்கும்போது ஒரு கேள்வி இருக்கு. ஒரு 18 ஹார்ட் டிஸ்க் காணாம போச்சுன்னு சொல்லி சொன்னீங்க. முக்கிய ஆவணங்கள்லாம் காணாம போச்சுன்னு பல பேர் பரபரப்பு செய்திகளை நீங்களே கூட போட்டீங்க. ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 40 ஹார்ட் டிஸ்க் கைப்பற்றப்பட்டதுன்னு ஒரு செய்தி வந்துச்சு. மின்வாரியத்திலிருந்து போனது 18 தானே, அதான மின்துறை அமைச்சர் சொன்னாரு. அப்ப கைப்பற்றப்பட்டது 40னா 40 மின்வாரியமா இல்ல வேற வேற துறைகளா? எங்கெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர் ஆகுதோ அப்ப பவர் கட் வரும். நம்ம அதுக்கான பணிகளை செய்யும் போது கூடுதல் பணியாளர்கள் தேவை, அதுக்கான மின்மாற்றிகள் கூடுதலா தேவை, செய்யக்கூடிய பணிகள் இருக்கும், பவர் கட்டு நிறைய இருக்கும். இந்த பவர் கட்டை குறைஞ்சதுக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு வசதி அது தரமா இருக்கணும். நான் உங்க மூலியமா மின்துறை அமைச்சர்கிட்ட கேட்டுக்கிறேன். அவங்களும் இப்ப டெண்டர்லாம் போடுவாங்கல்ல, இந்த 5 வருஷத்துல அவங்களும் டெண்டர்லாம் போடுவாங்க. அப்ப இந்த டெண்டர் கண்டிஷனை மாத்தாம, டெண்டர் கண்டிஷனை விலையை குறைச்சிட்டேங்கிறதுக்காக இந்த டெண்டர்ல இருக்கக்கூடிய கண்டிஷன்லாம் மாத்தி, இப்ப நான் சொன்னேன்ல ஒரிஜினலா டூப்ளிகேட் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் கேட்கற மாதிரி கண்டிஷன்லாம் மாத்தாம இதே கண்டிஷனை வச்சு அவர் புது டெண்டர் போட்டு என்ன ரேட்டுக்கு வாங்குறாருன்னு பார்ப்போம். அவர் என்ன ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்றாரு, பிஓ ஆர்டர் கொடுக்குறாருன்னு பார்ப்போம். ஆனா டெண்டர் கண்டிஷன் மாத்தாம இருக்கும். அதை மாத்தாம இப்ப இருக்கக்கூடிய என்ன கண்டிஷன் இருந்துச்சு, என்ன பயன்பாட்டுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம், என்ன ஆவரேஜ் ஃபெயிலியர் இருக்கு, இதெல்லாம் பார்த்து இதுல எந்தவித சேஞ்சஸும் இல்லாம இதே ரேட்டுக்கு அவர் பர்ச்சேஸ் பண்றாரா இல்ல ரேட்டு கூட வருதான்னு பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம். நானும் உங்களோட சேர்ந்து அதை பார்க்கிறேன். அப்ப குற்றச்சாட்டு நடந்துச்சா நடக்கலையா? ஏன்னா அவர் டெண்டர் கண்டிஷன்லாம் மாத்தி டூப்ளிகேட் ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி இருக்கிறதே ரொம்ப தரம் மோசமான கண்டிஷனை போட்டு செகண்ட் சேல்ஸ் மாதிரி தரங்கட்ட டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கி நான் விலையை குறைச்சிட்டேன்னு பொது வழியில் சொல்வதல்ல. அதனால பவர் கட்டு தான் வரும், டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர் தான் வரும். அதனால வரக்கூடிய காலங்களில் இந்த கண்டிஷன்லாம் மாத்தாம இந்த மாதிரி தரமான இடையில எந்த ஃபெயிலியரும் இல்லாம தமிழ்நாடு மின்சார வாரியம் கொள்முதல் செய்வதற்கான டெண்டர்ல என்ன ரேட் வருது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதனால இந்த மின்மாற்றிகளை பொறுத்தவரை நான் உங்களிடத்தில் மிக தெளிவாக சொல்வது, இந்த ஒரு டெண்டர் மட்டும் நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன். இது மாதிரிதான் மீதி இருக்கக்கூடிய 6 டெண்டரும். சில டெண்டர்லாம் ராஜஸ்தான் 12 இருந்து 14 மாசம் அல்லது 30 மாசங்கள் இருக்கு. நம்ம எல்லா டிரான்ஸ்ஃபார்மருடைய கேரண்டி பீரியடும் 60 மாசம். ஒன்னு கூட நம்ம 60க்கு கீழே கிடையாது. அதனால எல்லாத்துலயும் நம்ம 60 மாசம். அதே போல 5% செக்யூரிட்டி டெபாசிட். இது எல்லாமே அந்த டெண்டர் கண்டிஷன்ங்கிறது ரொம்ப தெளிவா வெளிப்படத்தன்மையோட இருக்கு. யாரெல்லாம் அதுல டெண்டர் அட்டன் பண்ணாங்க, ஒவ்வொரு டெண்டர்லயும் எத்தனை பேர் அட்டன் பண்ணாங்க, எத்தனை பேர் ஃபைனல் ஒர்க் ஆர்டருக்கு வந்தாங்க பிஓ வாங்குறதுக்கு, எத்தனை பேர் வராம வெளியில போனாங்கன்னு ஒவ்வொரு டெண்டருக்கும் தனித்தனியா நாங்க நீதிமன்றத்திலையும் கொடுத்திருக்கிறோம். வரக்கூடிய சிபிஐ விசாரணையா இருந்தால் அதுலயும் கொடுப்போம். கண்டிப்பா எங்களுடைய கருத்துக்களை நடந்தது என்னங்கிறது, எப்படி ஆடிட்லாம் எந்த ஆட்சேபனையும் இல்லாம மிக தெளிவா வெளிப்படத்தன்மையோட அந்த கொள்முதல் இருந்துச்சோ அது போல நிச்சயமா அதுக்கான கருத்துக்களை முன்வைப்போம். அதே போல இன்னைக்கு ஏதோ அந்த செமிகண்டக்டர் சம்பந்தமா ஒரு கருத்தை ஒன்று கண்டக்டர் இதுல புதுசா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இது வரைக்கும் சொல்லல, இப்ப இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அது ஒரு 9 டெண்டர் இருக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன கருத்தை சொல்றாங்கன்னு நான் பார்ப்போம். அதுல L1 பிரைஸ் எல்லாரும் ஒரே பிரைஸ போட்டிருக்காங்கன்னு சொல்றாரா, இல்லது அதுல தவறுகள் நடந்திருக்குன்னு சொல்ல போறாரா, என்ன நடந்திருக்குன்னு சொல்ல போறாங்கன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். ஏன்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் எதுவும் கவர் மறைமுக டெண்டரே கிடையாது. முழுசும் ஆன்லைன் டெண்டர், போர்ட்டல்ல தான் டெண்டர் போடுறாங்க. யாரு வேணாலும் போடலாம், இந்தியாவில் யாரு வேணாலும் போடலாம். வெளியில இருந்தும் அந்த டெண்டரோட டாக்குமெண்ட்டை இவங்க பார்ப்பாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் சரியா இருக்கிறத அக்செப்ட் பண்ணுவாங்க. அந்த ரேட்டு ஒத்துக்கிட்டா அந்த ஸ்க்ரூட்டினி கமிட்டி பிஎல்டிசிக்கு அனுப்புவாங்க. அதை பிஎல்டிசி ஒத்துக்கிட்டா போர்டுக்கு போகும். போர்டு ஒத்துக்கிட்டா ஒர்க் ஆர்டருக்கான ஆர்டர் வரும். இவங்க ஒத்துக்கலன்னா திரும்பி வரும். இன்னொரு கருத்து இடையில இங்கே ஒரு நாள் பத்திரிகையாளர் சந்திப்புல வேண்டிய அதிகாரிகளை போட்டிருக்கான்னு சொன்னாங்க. வேண்டிய ஃபைனான்ஸ் செக்ரட்டரி எனக்கு வேண்டிய அதிகாரியா, இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி எனக்கு வேண்டிய அதிகாரியா, இல்ல மின்துறைக்கு வேண்டிய அதிகாரியா, இல்ல பைனான்சியல் எக்ஸ்பெண்டிச்சர் செக்ரட்டரி இருக்காரு அவங்க வேண்டிய அதிகாரிகளா? எப்படி சார் ஒரு 6-7 ஐஏஎஸ் மூத்த அதிகாரி இருக்க இடங்கள்ல
ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் அவங்களுடைய கருத்துக்களை கேட்பாங்கல்ல, இந்த விலை கூடுதலா இருக்கு இல்ல இந்த விலை கம்மியா இருக்கு, இதுல தவறுகள் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஒவ்வொரு வரி வரியா படிச்சு பார்த்து அதுக்கான அப்ரூவலை கொடுக்குறாங்க. இன்னும் கூட நான் என்ன சொல்ல, இந்த 7 டெண்டரையும் கேன்சல் பண்ணி தமிழ்நாடு மின்சார வாரியம் பிரஸ் டெண்டருக்கு போனாங்க. அப்ப சரி ரேட்டு கம்மியா இருக்குமா கோட் பண்ணி பார்க்கலாமே, பிரஸ் டெண்டர் போட்டப்ப இதை விட 1 லட்சம் கூட வந்துருச்சு, அதனால அந்த டெண்டர் அப்படியே நிறுத்தி கேன்சல் பண்ணிட்டு திரும்ப இந்த பழைய டெண்டருக்கு பிஓ கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. பழைய டெண்டர் தான் ரேட்டு குறைவு, புது டெண்டர்ல வந்து 1 லட்சம் கூட வந்துருச்சுங்கிறதுனால நிறுத்தி வச்சு புதுசா கால்பர் பண்ணாங்க. அதனால தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் கொள்முதலா இருக்கட்டும், அதே போல புதிய அந்த பணி நியமனங்களா இருக்கட்டும், பணி உயர்வா இருக்கட்டும், இது எல்லாம் வெளிப்படைத்தன்மையோட தான் நடந்திருக்கு. அவர் சொன்னாரு இந்த மாதிரி வந்து வெளிப்படைத்தன்மையோட நாங்க வந்து பணியிட மாற்றம் செய்யறோம்னாரு. நீங்க எல்லாம் வந்திருப்பீங்க, நான் இருக்கும்போது மினிஸ்டரா இருக்கும்போதெல்லாம் ஆய்வு கூடவே சொல்லுவேன், உங்களுக்கு ஏதேனும் காலியா இருக்கிற இடங்கள்ல பணியிடங்கள் வேணா நீங்க நேரா பார்த்து சொல்லுங்க, சிஎம்டி சொல்லுங்க, உங்களுடைய ஹையர் ஆபீசர்கிட்ட சொல்லுங்க, யார்ட்டையும் போய் நீங்க பார்க்க வேண்டியதில்லை, உடனடியா மாத்தி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம். அதனால கடந்த 5 ஆண்டுகளில் பணியிட மாற்றமாக இருந்தாலும் பணி உயர்வாக இருந்தாலும் புதிய பணியிடங்களாக இருந்தாலும் வெளிப்படைத்தன்மையோடு திராவிட மாடல் அரசு நடந்தது. அது அவங்களுக்கு கூடிய பணியாளர்களுக்கும் தெரியும், பயனடைஞ்சவங்களுக்கும் தெரியும். இந்த அரசு தாவேக அரசு மின்துறை அமைச்சர் கடந்த திமுக அரசின் மீது துறை ரீதியான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதற்கு அவரிடத்தில் எந்தவித முகாந்தரமும் இல்லை. அவர் வெளியிட்ட அந்த வெள்ள பேப்பர்ல அவர் சொல்லியிருக்கிறது முழுக்க முழுக்க கடந்த 5 ஆண்டுகளும் திராவிட மாடல் அரசினுடைய சாதனைகளை பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறார். 58,000 கோடி அதிமுக அரசுல நஷ்டம், 56,000 கோடி அதிமுக அரசுல நஷ்டம், இந்த திராவிட மாடல் அரசுல 34,000 கோடி தான் நஷ்டம். அதே போல கடைசி வருஷம் 933 கோடி தான் இழப்பு. இதையெல்லாம் வந்து திராவிட மாடல் அரசினுடைய சாதனைகளை சொல்லி இருக்கின்றார். ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு பணிகளை பட்டியலிட்டு சொல்லி இருக்கின்றார். ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்டு செய்யக்கூடிய மின் திட்டங்களை பட்டியலிட்டு சொல்லி இருக்கின்றார். எவ்வளவு மின் தொடரும் அந்த மின் விநியோகத்திற்கான லைன், ஹெச்டி லைன், எல்டி லைன், ஈஸ்ட் லைன் எவ்வளவு அமைக்கப்பட்டிருக்கு என்பதையும் அந்த வெள்ளை அறிக்கையிலே கடந்த 5 ஆண்டுகளில் செய்யப்பட்டதை சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இந்த வெள்ளை அறிக்கை என்பது திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்களை வெளிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு வெள்ளை அறிக்கையாக நான் பார்க்கின்றேன். எனவே வரக்கூடிய ஆண்டுகள்ல பொதுவா வந்து என்னன்னா இன்னொன்னு ரொம்ப அப்படியே பேசிட்டே வரும்போது சொன்னாரு, அடுத்தது கடன் வாங்குமா வாங்க மாட்டோமான்னு சொல்லணும்ல. சார் அவர் அடுத்தது கடன் வாங்குவாரா வாங்க மாட்டாருன்னு சொல்லணும்ல. எங்களுக்கு வந்து 1,59,000 கோடியில இருந்து 2,47,000 கோடியா கடன் ஏறிடுச்சுன்னாரு. சரி ஒரு 90,000 கோடி கடன் ஏறி இருக்கு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்குவோம். ஏறி இருந்தா நான் சொல்றேன் வட்டியே ஒரு 75,000 கோடி அளவுக்கு வட்டி வந்துருச்சுன்னு சொல்றேன். வட்டியே ஒரு 75,000 கோடி 80,000 கோடி அளவுக்கு வட்டி கட்டியிருப்போம்னு சொல்றேன். அப்ப கூடுதலானது எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ நாங்க 2 லட்சம் விவசாயிகளுக்கு எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு தளபதி அவர்கள் 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு கொடுத்திருக்காங்க. அப்ப ஏறத்தாழ அதுக்கு வந்து ஒரு 2,500 கோடி அளவுக்கு செலவு பண்ணியிருக்கிறோம். இலவச மின் இணைப்புக்கு மின்சார வாரியம் 2,500 கோடி அளவிற்கான செலவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கின்றன, இலவச மின் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கின்றன. இப்படி தொடர்ச்சியா எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி இருக்கு, மின் கட்டண உயர்வின் போது எங்களுக்கு பாதிப்புன்னு சொன்னாங்க. அந்த பாதிப்பை சரி செய்வதற்காக குறைக்கப்பட்டன. அந்த குறைக்கப்பட்ட இழப்பை தமிழ்நாடு அரசு கொடுக்கும்னு எங்களுடைய கழக தலைவர் முதலமைச்சராக இருந்து மின்சார வாரியத்துக்கு அந்த இழப்பீடுகளை கொடுத்து மின்சார வாரியத்தை காப்பாத்தினாங்க. அதே போல விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட் இலவச மின்சாரம் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் எங்களுடைய கழக தலைவர் வழங்கி அந்த நெசவாளருடைய பார்த்திருக்காங்க. 1000 யூனிட் வரைக்கும் நெசவாளர் விசைத்தறி நெசவாளருக்கு இலவசமா கொடுக்கறாங்க. கைத்தறி நெசவாளருக்கு 300 யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரத்தை கொடுக்கறாங்க. அந்த 2 கைத்தறி விசைத்தறி நெசவாளர்களுக்கான இலவச மின்சாரத்திற்கான சப்சிடியை தமிழ்நாடு அரசு மின்சார வாரியத்துக்கு கொடுத்துறாங்க. ஆக ஒவ்வொரு ஆண்டும் அரசு கொடுக்க வேண்டிய சப்சிடியா இருக்கட்டும் அல்லது மின்சார வாரியத்தை காப்பாற்றுவதற்காக கூடுதலாக கொடுக்கப்பட்ட நிதிகளாக இருக்கட்டும் முழுமையாக கொடுத்து குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டிற்கு 15,000 கோடியிலிருந்து 25,000 கோடி வரை எங்களுடைய கழகத் தலைவர் தமிழ்நாடு அரசின் மூலமாக முதலமைச்சராக இருந்து மின்சார வாரியத்திற்கு கொடுத்து மின்சார வாரியத்தை காப்பாற்றி இருக்கின்றார் என்று இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்டுகின்றேன். எனவே அடுத்த ஆண்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய புதிய மின் திட்டங்களாக இருந்தாலும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மின் திட்டங்களாக இருந்தாலும்
ஒவ்வொரு அரசும் ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய திட்டங்களை ஒன்றாக சேர்த்து நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய திட்டங்கள் என்று பட்டியலிட்டு சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் அதில் முதல் ஆண்டில் எடுத்துக்கொள்ளக்கூடிய திட்டங்கள் என்பதுதான் நாங்கள் எடுத்த திட்டங்களை பெரும்பான்மையாக அவர்கள் எடுத்த திட்டங்களாக அந்த அறிவிப்புகளை முன்வைத்திருக்கின்றார்கள். எனவே இவர்கள் எப்படி சீரமைத்து இந்த அதாவது 5 வருஷத்துல சீரமைக்கப்பட்டு தான் இவ்வளவு மேம்படுத்தப்பட்டிருக்கு மின்சார வாரியம். இனி நாங்க என்ன வந்து சீரமைப்போம் மிஸ்மேனேஜ்மெண்ட், அங்கங்க தவறுகள் நடந்திருக்கு, இழப்புகள் நடந்திருக்கு, வருவாய் கூடி இருக்கு, செலவுகள் எங்க போச்சுன்னு தெரியல, நிதிகள் எங்க போச்சுன்னு தெரியல. இந்த செலவுகளுக்கெல்லாம் எவ்வளவு நிதிகள் செலவிடப்பட்டிருக்கின்றன, கூடுதலாக ஏற்பட்ட செலவினங்கள் எப்படி சமாளிக்கப்பட்டிருக்கின்றன, எப்படி 58,000 கோடியிலிருந்து கடந்த ஆண்டு 933 கோடியாக குறைக்கப்பட்டது என்பதையெல்லாம் இன்றைய மின்துறை அமைச்சர் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு கடந்த ஆட்சியின் மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை அவர் உணர வேண்டும். டிரான்ஸ்பார்மர் கொள்முதல்ல எப்படி எல்லாருமே வந்து ஒரே ரேட்டை கோட் பண்ணாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. டிரான்ஸ்பார்மர் கொள்முதல்ல பேசப்பட்ட விஷயம் வந்து பார்ட்டி ஃபண்ட் சார், அதாவது வந்து பணிமாறுதலா இருக்கட்டும் இல்லனா வந்து செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் வந்து பார்ட்டி ஃபண்ட், இது குறித்து புகார் தெரிவிச்சா நம்ம வந்து உடனடியா நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றாங்க. இந்த வார்டு நீங்க எப்படி பாக்குறீங்க, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒரு விஷயங்களுங்க, நீங்க இப்ப என்னிடம் கேட்ட கேள்வி அங்க அவர்கிட்ட கேட்டிருக்கலாம். பணியிட மாறுதல் சம்பந்தமா பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தா இது வரைக்கும் யாராவது புகார் கொடுத்திருக்காங்களான்னு கேட்டுக்கலாம். பணியிட மாறுதலுக்கு நான் வந்து பணம் கொடுத்தேன், பார்ட்டி ஃபண்டு கொடுத்தேன் அப்படின்னு யாராவது புகார் கொடுத்திருக்காங்களான்னு அவர்கிட்ட திருப்பி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம்னா அவர் அதுக்கு பதில் சொல்லியிருப்பார். அதாவது போற போக்குல 19 ரூபா ஒரு குற்றச்சாட்டை வந்து பணியிட மாறுதலுக்கு, பணி நியமனங்களுக்கு, பணி உயர்வுக்கு இப்படியெல்லாம் வந்து பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு இருந்ததுன்னு சொல்வது என்பது, நான் இப்பவும் தெளிவா சொல்றேன், எங்களுக்கு மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. சொல்லக்கூடிய புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற தாவக அரசு, இன்றைய மின்துறை அமைச்சர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரத்தோட பதில் சொல்லும். இந்த பணியிட மாறுதலுக்கு இவ்வளவு தொகை வசூலிக்கப்பட்டிருக்கிறது, இது என்னிடத்திலே புகாராக வந்திருக்கிறது, நான் ஆதாரத்தை உங்களிடத்திலே கொடுக்கின்றேன், இதற்கு அவர் பதில் சொல்லட்டும், அல்லது இதற்கு முன்னால் இருந்த அமைச்சர்கள் பதில் சொல்லட்டும், வெளிப்படைத்தன்மையோட சொல்லும். 19 ரூபா போற வழியில வந்து பணியிட மாற்றம், பணி உயர்வு, இதுக்கெல்லாம் வந்து பார்ட்டி ஃபண்ட் வசூல் பண்ணாங்க அப்படின்னு சொல்றது மிக மிக தவறானது. அதுல இன்னொன்னு சொல்லியிருக்காரு, சோலார் சம்பந்தமா சொல்லப்படுகின்ற பொழுது கூட பார்ட்டி ஃபண்ட், அப்புறம் அவரே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, யாரும் இது வரைக்கும் புகார் சொல்லல, நீங்க பாத்துருக்கீங்க, இப்ப யாரும் இது வரைக்கும் புகார் சொல்லலன்னு சொல்லுவாரு. அப்ப புகார் சொல்லாத ஒரு குற்றச்சாட்டை நீங்களாக மக்களிடத்தில் கடந்த திராவிட மாடல் அரசுக்கு ஒரு அவப்பெயரை உருவாக்க வேண்டும் என்ற குறுகிய மனப்பான்மையோடு இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள். இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. நான் அவருக்கு சொல்றது அப்ப இன்னும் கூடுதலா சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாரு. அரசியல்ல வந்து ஒரு சட்டமன்றமா இருக்கட்டும், பொதுவெளிகளா இருக்கட்டும், ஒரு அரசு நிர்வாகம் இருக்கு, அங்க துறையினுடைய அதிகாரிகள் இருப்பாங்க, ஐஏஎஸ் ஆபீசர்ல இருந்து கடைநிலை ஊழியர்கள் வரைக்கும் இருப்பாங்க, துறையினுடைய அமைச்சர் இருப்பாங்க, அதனுடைய செயல்பாடுகள் இருக்கும், முதலமைச்சர் ஆய்வு கூட்டங்களை நடத்துவாங்க, முதலமைச்சர் உத்தரவு போடுவாங்க, அமைச்சர்கள் அங்க செயல்படுத்துவாங்க, அமைச்சர்கள் உத்தரவு போடுவாங்க, துறையினுடைய அதிகாரிகள் செயல்படுத்துவாங்க. அதை விட்டுட்டு இன்னைக்கு நேர்மாறா ஒரு கருத்தை முன் வச்சார், மாப்பிள்ளையுடைய நண்பர்கள், மகனுடைய நண்பர்கள். நான் இப்ப ஒன்னு சொல்றேன், மின்துறை அமைச்சருக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும். சட்டப்படி இந்த துறையின் மீது சம்பந்தம் இல்லாமல், இந்த துறைக்கு எந்த விதமான வழிகாட்டுதலும் கொடுக்காமல் அவர்கள் இந்த துறைக்கு தொடர்பு இல்லாமல் இருந்த பொழுது தேவையில்லாமல் எங்களுடைய முதலமைச்சருடைய மகனையும் மருமகனையும் அவருடைய நண்பர்களையும் இழுத்து இன்று அவர் காலையிலே பேசியிருக்கின்றார். நிச்சயமாக நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். அதுல இன்னொன்னு சொல்லியிருக்காரு, சோலார் சம்பந்தமான பார்ட்டி ஃபண்ட். ரொம்ப ஈஸியா அவங்க குற்றச்சாட்டு சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா அதை முன்வைக்கிறாங்க, ரொம்ப ஈஸியா முன்வைக்கிறாங்க. சோலாரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கண்டிஷன்லாம் இருக்குன்னு முதல்ல அவர் சொல்லணும். அப்ளிகேஷன் கொடுக்கணும், அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கான ஃபீஸ் கட்டணும், அதுக்கப்புறம் வந்து லோடு ஃப்ளோ இருக்கான்னு ஃபீல்டில் போய் செக் பண்ணணும். லோடு ஃப்ளோ இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட்ல தான் உங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. லெட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கான ஆர்டர் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதை வந்து கமிஷன் பண்ணுவாங்க. இவ்வளவு லாங் ப்ராசஸ் இருக்கு. இந்த லாங் ப்ராசஸ் வந்து ஏதோ போற போக்குல வந்து சோலார்ல தவறு நடந்திருக்கு, சோலார் வந்து அனுமதி கொடுத்ததுல தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றத ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தயவு செய்து நான் உங்க மூலியமா சொல்றது மின்துறை அமைச்சருக்கு, நீங்கள் என்ன வேணாலும் பாருங்க, நாள் முழுக்க 24 மணி நேரம் நீங்க ஒரு 1000 பேர்த்த மின்வாரிய அலுவலகத்தில் உட்கார வச்சு ஒவ்வொரு பேப்பரா ஸ்டடி பண்ண சொல்லுங்க. நான் ஒரு கொஞ்சம் நீங்க அடுத்த முறை அவரை பார்க்கும்போது ஒரு கேள்வி கேட்க, ஒரு 18 ஹார்ட் டிஸ்க் காணாம போச்சுன்னு சொல்லி சொன்னீங்க,
முக்கிய ஆவணங்கள்லாம் காணாம போச்சுன்னு பல பேர் பரபரப்பு செய்திகளை நீங்களே கூட போட்டீங்க. மின் வாரியத்தினுடைய முக்கிய ஆவணங்கள் அங்கிருந்து காணாம போச்சு. ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 40 ஹார்ட் டிஸ்க் கைப்பற்றப்பட்டதுன்னு ஒரு செய்தி வந்துச்சு. அது நான் உங்க தொலைக்காட்சி இப்படிலாம் பார்த்தேன். அப்ப மின் வாரியத்திலிருந்து போனது 18 தானே, அதான மின்துறை அமைச்சர் சொன்னாரு. அப்ப கைப்பற்றப்பட்டது 40னா 40 மின் வாரியமா இல்ல வேற வேற துறைகளா? யாரோ ஒருத்தர் கேட்கணும்ல. நீ யாரோ ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் அவர் பார்க்கும்போது கேட்கணும்ல, 18 தாங்க அன்னைக்கு காணாம போச்சுன்னு சொன்னீங்க. இப்ப 40 கைப்பற்றி இருக்காங்களே, 40 மின் வாரியமா இல்ல 40 வேற வேற துறைகளா? இல்ல அப்படி கைப்பற்றப்பட்ட ஹார்ட் டிஸ்க்ல என்ன முக்கியமான ஆவணங்கள் இருந்துச்சு? அப்படி என்ன ஆவணங்கள் இருந்துச்சுன்னு அவர் சொல்லணும்ல. அதாவது டெண்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் திறந்த வெளி, யாரு வேணாலும் பார்க்கலாம். அதுல யாரும் பப்ளிக்கும் பார்க்கலாம், யாரு வேணாலும் பார்க்கலாம், காமன் மேன் பார்க்கலாம், யாரு வேணாலும் பார்க்கலாம். இதுல ஒன்றும் ஒளிவு மறைவே கிடையாது. அது ஒரு பெரிய ஹார்ட் டிஸ்க் காணாம போச்சு, அதுல முக்கிய ஆவணங்கள் காணாம போச்சு, அப்புறம் கைப்பற்றப்பட்டன. இது எல்லாம் அடுத்த முறை பார்க்கும்போது 40ல 18 போனா மீதி இருக்கக்கூடிய அந்த 22 ஈபியா வேற டிபார்ட்மெண்டா, அதையும் கொஞ்சம் கேளுங்க. அதனால மின்துறை அமைச்சர் எந்த குற்றச்சாட்டுகளை சொன்னாலும் சரி, அந்த குற்றச்சாட்டுக்கள் ஆதாரத்தோட சொல்லும். ஆதாரம் இல்லாமல் சொல்லுகின்ற கருத்துக்கள், குறிப்பாக எங்களுடைய இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், எங்களுடைய கழகத்தினுடைய இளைஞரணி குறித்து சொன்ன கருத்துக்கள் எல்லாம் நாங்கள் சட்டப்படி அதை எதிர்கொள்வோம். 20% லீக்கேஜ் இழப்பு ஏற்பட்டதுக்கு கான்ட்ராக்ட் பேஸினுடைய ஊழியர்கள் பணி நியமனம், தனியார் நிறுவனத்தோட ஒப்பந்தம், இதெல்லாம் தான் மிக முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. துறைக்கு எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாம செலவினங்கள் அதிகரிச்சிருக்கு, அதுதான் துறை டெவலப் ஆகாததுக்கு காரணம். கேங்மேன் 5000 பேர் பணி நியமனம் செய்யல. அதே போல மின்சாரத்துறையே மின் உற்பத்தியை செய்யாமையா எப்போதும் தனியார்கிட்ட டிபெண்ட் பண்ணி நிற்கிறாங்க. இப்படின்ற பல பட்டியலாம் லிஸ்ட் பண்ணிருக்காரு. முதல் வருஷம் அடுத்த வருஷமும் உங்களுக்கு சட்டமன்றத்தில் நாங்கள் சொன்னோம், ஒரு கருத்தை முன் வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு மின் தேவையினுடைய மொத்த தேவையில் 50 விழுக்காடு தமிழ்நாடு மின்சார வாரியம் சொந்த உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் நான் வெளிப்படையாக சொன்னேன். வெளிப்படையாக அதற்கான கருத்துக்களை முன் வச்சோம். அந்த அடிப்படையில் தான் இப்போ வட சென்னை அனல்மின் நிலைய திட்டம் ஸ்டேஜ் 3 800 மெகாவாட் முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்காங்க. உடன்குடி தொடங்கி வச்சிருக்காங்க. தூத்துக்குடியில் ஒரு புதிய மின் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. எண்ணூரா இருக்கட்டும், உப்பூரா இருக்கட்டும், அந்த திட்டங்கள்லாம் அடுத்த கட்டத்துக்கான நகர்வுகளுக்கு எடுத்து சென்றிருக்கிறோம். ஹைட்ரோ சம்பந்தப்பட்ட திட்டங்கள் கொல்லிமலையா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த திட்டங்களையும், குந்தாவா இருக்கட்டும், இதெல்லாம் விரைவாக முடிப்பதற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கிறோம். இப்ப நீங்க எந்த விதமான பணிகளும் நடக்கல நீங்க சொன்னீங்க. இப்ப நான் தான் சொன்னேன், எவ்வளவு சப்ஸ்டேஷன் 122, அதுக்கப்புறம் எவ்வளவு இப்ப நடந்துகிட்டு இருக்கு, 121 நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் அவங்க சொன்னதுல இருந்து சொன்னேன். எவ்வளவு டிரான்ஸ்பார்மர் போட்டுக்கிறோம், 99,000 டிரான்ஸ்பார்மர் போட்டுக்கிற வரைக்கும் சொன்னேன். இது எல்லாம் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை கடந்த 5 ஆண்டுகளில் மேம்படுத்தக்கூடிய பணிகள். அதனால வருவாய் ஒரு பக்கம் அதிகரித்தாலும் கூட நாங்கள் அந்த வருவாயை எந்த விதமான ஊதாரித்தனமும் இல்லாமல், எந்த விதமான வீண் செலவுகளும் இல்லாமல், மிக கட்டுக்கோப்பாக, மிக கட்டுப்பாடாக, அதாவது எந்தவித லீக்கேஜும் இல்லாம மிக சிறப்பாக மின்சார வாரியம் கடந்த 5 ஆண்டுகள் கையாண்டுதான். கடந்த ஆண்டு 933 கோடி ரூபாய் தான் இழப்பு என்ற அளவிற்கு 58,000 கோடியில் தொடங்கிய அந்த இழப்பு இப்பொழுது முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டு இந்த அளவுக்கு ஒரு சிறந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றன.